வாழ்க வளமுடன். ராணி வந்து ராஜா கிட்ட சொல்லுவாங்க, என்னென்ன இந்த மாதிரி வடநாட்டிலேருந்து ஒரு புலவர் வந்திருக்காரு, அவர் நல்ல டேலண்ட் எல்லாத்துலேயும் அப்படின்னுவார். அப்படியா? அப்படின்னா பரவாயில்ல, வர சொல்லுங்கள், நான் அரசவைக்கு ஒரு புலவரை தேடிட்டு இருந்தேன், அவர் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்கன்னு. அப்புறம் வந்து அந்த புலவர் மறுநாள் வருவார். வந்து நீங்கள் நல்லவர் வல்லவர்னு இவருடைய புகழ்ச்சியாக பேசுவாங்க. பரவாயில்ல, பேசுறது போதும், எனக்கு புகழ்ச்சினாலே பிடிக்காது. நான் ஒன்றும் இல்லை, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அது மட்டும் பதில் சொல்லிட்டிங்கன்னா நீ இந்த அரசவையில் இருந்துடலாம் அப்படின்னு. அப்படியா? எனக்கு போட்டின்னு ஒன்று வரணும் அப்படின்னா, சரி நீங்கள் சொல்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். நான் கேட்குற கேள்வியும் உங்கள் இதில் இருக்கும் யாராவது பதில் சொல்லிட்டாங்கன்னா, என்னோட 100 ஏக்கரா நிலத்தை காசியில் இருக்குது, அந்த நிலத்தை உங்களுக்கு எழுதிடுறேன் அப்படின்னுவாங்க. சரி, போட்டி தொடரலாமாண்ணா? தொடரலாம். அப்போ வந்து அப்பாஜி வருவார். வந்தவுடனே சரி, எல்லாருக்கும் அவர் வணக்கம் சொல்லிட்டு உட்காருவார். சரி, இவர் ஒரு கேள்வி நான் கேட்க போகிறேன், வந்து வடநாட்டு இது வந்து புலவர் என்ன சொல்கிறார் பார்க்கலாம்னு. சரிங்க அப்படின்வார் அப்பாச்சி. அப்போ சொல்லுவோம், ஒன்றும் இல்லை, நேற்று நைட்டு நான் வந்து மாடியில் இருந்தேன். மாடியில் இருக்கும்போது ஒருத்தன் வந்து என்னை அப்படியே மாரில் எட்டு உதச்சிட்டு என் மேலே காரையும் துப்பிட்டான். அப்போ எனக்கு என்ன செய்யணும்னு தெரில. புலவரே நீங்கள் சொல்லுங்கள், அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லைங்க, காலால் எட்டு வச்சால முதல்ல காலை வெட்டுங்க. ரெண்டாவது அடுத்து என்ன பண்ணால் காரி துப்பினால அந்த நாக்கை அறுத்துருங்க அப்படின்னு. அதுதானே, வேறு எந்த தண்டனை இல்லை, இதுக்கு மேலே எதுவும் கிடையாது. ஒன்று அவனுக்கு மரண தண்டனை, 3வது மரண தண்டனை கொடுக்க அப்படின்னா. சரி அப்படின்வான். அது ராணி வந்து அவளுக்கு ஒன்றுமே புரியல. அவளுக்கு என்னடா அது இப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு. அவன் மட்டும் கேட்டுன்னு கம்முன்னு இருப்பான். உடனே அரசர் என்ன பண்ணுவார், அப்பாஜி கூப்பிடுவார். அப்பாஜி கூப்பிட்டு, நீ என்னப்பா பதில் சொல்கிற அப்படின்னு. ஒன்றும் இல்லை புலவரை, ஒன்று உங்கள் வந்து மார்பை உதைக்கிறதுக்கோ எச்சில் மொழியத்துக்கோ யாருக்கு உரிமை உண்டுன்னா உங்கள் பிள்ளைங்களுக்கு மட்டும்தான். அதனால் உங்கள் பிள்ளைங்க வந்து உங்களை மாரில் எட்டு வச்சுருக்கோம் குழந்தையில. ரெண்டாவது உங்கள் முத்தம் விட்டுருக்கோம், அது எச்சில் பட்டிருக்கோம், அதை நீங்கள் இது மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், நீ கரெக்டாக சொல்லிட்டே அப்படின்னு. ராணிக்கு வந்து ஒன்றுமே புரியாது. அப்பாஜி வெளியில் இருந்தார். நைட்டு நான் தான் குழந்தைய அரசர்கிட்ட கொடுத்தேன். அந்த குழந்தை எட்டு வச்சதையும் பார்த்தேன், அது உமன் எச்சில் இது பண்ணதையும் பார்த்தேன். எப்படி அவருக்கு அந்த அளவுக்கு தெரியுது, இங்கே நடக்குது அப்பாச்சிக்கு எப்படி தெரியுது அப்படின்னு. இருந்தாலும் அவரோட திறமை அது அப்படின்னு நினச்சிக்குவாங்க. அப்போ ஓகேப்பா, இது மாதிரி அரசே இந்த அளவு தான் அப்படின்னா, உங்கள் பிள்ளைங்களை தவிர யாரும் உதைக்க முடியாது உங்களை அப்படின்னு. அப்போ வந்து அரசர் சொல்லுவார், என்ன புலவரே ஏற்றுக்கிறீங்களா? ஆமாம் ஏற்றுக்கிறேன், நான் தான் பெரிய ஆளுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இது வரைக்கும் என்னோடய திமிரு அடக்கிறதுக்காக ஒரு அப்பாஜி இருக்கிறான்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. நான் செய்த வாக்கு நான் கொடுக்குறேன். நான் 100 ஏக்கரா நிலத்தை உங்கள் காசியில் இருக்குது, அந்த நிலத்தை உங்களுக்கு கொடுத்துட்றேன், அப்பாஜி கொடுத்துட்றேன் அப்படின்னுவோம். அப்படியானுவோம். ஆமாம், அப்பாஜி கேட்பார், எனக்கு வேணாங்க அந்த நிலம், காசி வரவங்களுக்கு 3 வேளை சாப்பாடு போடுங்க, அதிலேருந்து 100 ஏக்கராலேருந்து. அதுதானே தவிர இந்த போட்டிக்கோ இதெல்லாம் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னும். எதுக்குன்னா அது மாதிரி பேசி முடிச்சுடுவாங்க. முடிச்சுட்டு போகும்போது மறுநாள் வருதில்ல, ஒரு 2 நாள் பொறுத்து ராஜா ஒரு விசிட் போகிறாரு வெளியில். போகும்போது ஒரு கழனியில் ஒரு அம்மா கர்ப்பிணி, அவள் வந்து முழாத சில களை நட்டுருக்கும்போது அவளுக்கு வலி ஏற்பட்டுடுது. வலி ஏற்பட்ட உடனே நேராக ஒரு முள் பதாராண்ட போயிட்டு ஒரு தனியாக ஒரு இடத்துல போயிட்டு பிரசவ இந்த குழந்த பிறந்துட்டு மடியில் கட்டின்னு வந்து இந்த நாற்றுலாம் நட்டுட்டு போய் வர அரசேன்வார். அப்போ சொல்லுவார், என்ன அப்பாஜி உங்கள் பார்த்தியா, இப்போ தான் முழாதுக்கிறான்னு பார்த்தா, இது ஒன்றா போனால் உள்ளே வெளியே காட்டில் எங்கே போனால் தெரியல, போனால் பிள்ளை போய் தேத்துன்னு வந்து இந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்புறாள், எப்படி இவங்களுக்கு மட்டும் அந்த இது அப்படின்னா. நான் என்ன அப்படியா, இவங்க வளர்ந்த விதம் வர அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. போன உடனே ராணி முழாது இருக்கா. அப்போ வந்து சொல்லுவாள், அவங்களாம் மட்டும் இது பண்ணுறாங்க, இவளுக்கு எதுக்கு இவ்வளோ பணி விட சேர்த்துக்கு ஆள், சரி மறுநாளே நிறுத்திடுவாங்க.
நிறுத்திட்டோடனே அவள் ராணி கஷ்டப்படுவாள். எப்படி நம்ம ஒண்டியாலாம் தெரியுமா, நம்ம கூட 4 பேருக்கு தானே ஏற்றாந்து கொடுக்கறதுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாம் இருந்தது, டாக்டர் வந்தாங்க செக் பண்ணா அப்படின்லாம் நினைப்பான். அப்போ வந்து அப்பாஜி வருவான். அவன் என்ன ராணிம்மா கவலையாகிறீங்கன்னுமா. ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு இது மாதிரி அரசர் நிறுத்திட்டாரு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, நான் வந்து உன்னை தவிர வேறு யாரையும் நான் கேட்க முடியாது அப்படின்னு. அப்படியா, நாளைக்கு தீர்ப்பு வந்துடுவோம் ராணியம்மா, நீங்கள் போய் நல்லா தூங்குங்கன்னுவா. மறுநாள் வந்து அரசர்கிட்ட அவர் சொல்லுவாள், அரசே ராணிக்கு ஏன் அவங்களாம் நிறுத்திட்டீங்க தோட்டக்காரர் அப்படின்னு, இது வேலை ஆளுங்களான்வாங்க. அப்போ வந்து இல்லை, அவள் காட்டில் அந்த பொண்ணுக்கு செய்யும்போது இவளுக்கு மட்டும் ஏன் இது எவ்வளோ இதுவே, அதால் தான் நான் நிறுத்திட்டேன். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவனா பண்ணுவான், சுற்றி செடிங்க இருக்குல்ல அரண்மனையில், அதில் வேலை செய்கிற ஆளுங்களாம் நின்றுடுவோம். நின்றுட்டோடனே மறுநாள் ராஜா பாப்பா என்ன யாரும் இன்றைக்கி வரக்கானமா என்ன அப்படின்வான். தண்ணி விடணும், பாய்ச்சணும், இது ஒன்றும் செடி பாழாயிடாதா அப்படின்னும். அப்போ தான் சொல்லலாம், அரசே நான் தான் நிறுத்திட்டேன் அப்படின்னும். ஏன் நிறுத்தினேன் என்ன கேட்காம. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் அப்படின்னும். என்ன புரிய வைக்க போகிறேன் எனக்கு அப்படின்னும். ஒன்றும் இல்லை, அந்த சொன்னீங்கள காட்டில் அந்த பொண்ணு முழுவாது இருக்கா, போனால் பிரசவம் ஆயிடுச்சு, வந்தால் திரும்பி அவள் வேலைக்கு வீட்டுக்கு போகிறா, அவங்களாம் யார் இருந்தாங்க, அவள் தன்னந்தனியாக பண்ணினால அரசிக்கு மட்டும் எதுக்கு இவ்வளோ ஆள் வச்சு இருக்கணும் தான் நானாக நிறுத்தினேன் அப்படின்னு. சரி, அதுக்கு விளக்கம் சொல்லட்டோமான்னு. காட்டிலையும் தான் செடியை முளைக்குது, பூ பூக்குது, எல்லாம் செய்யுது, அது யார் தண்ணி ஊற்றுறாங்க, யாரும் ஊற்றலைல்ல, அது தன் இதுவோட முயற்சியில் எல்லாமே செய்து அது வேலையை அது பார்க்குது. இப்போது நீங்கள் அரசவையில் வச்சுக்கிறீங்க செடிக்கு, அதுக்கு எதுக்கு ஆள் வச்சுங்க, தண்ணி ஊற்றுறதுக்கு, செடி வளர்த்துக்கு, பூ பூக்கிறதுலாம் எதுக்கு நீங்கள் ஆள் வச்சுங்க. இல்லைப்பா இங்கே வாடி போகுது அப்படின்னு. இப்போ தெரியுதுங்களா, காட்டில் இருக்கிறதுக்கும் அதே தான், வீட்டில் இருக்கிறதும் அதே பூ செடி கொடி தான். அதே மாதிரி தான் அந்த அம்மா உழைக்கிறாங்க, தன்னம்பிக்கை அவங்களுக்கு உண்டு. ராணி அம்மாவுக்கு அப்படி இல்லை, எல்லாத்துக்கும் அடியாள் வச்சுட்டீங்க. வச்ச பிறகு அவங்க சொகுசு கண்ட பிறகு அவங்க நார்மல் டெலிவரி எப்படி வரும், வராதில்ல. அதனால் அந்த காட்டு பூக்கும் அரண்மனை பூக்கும் வித்தியாசம் எப்படியோ அது போல தான் பெண்களும் தனியாக இருந்து அவங்களே வேலை செஞ்சானா நார்மல் பிரசவம், சொகுசாக உட்கார்ந்த இடத்துல எதுன்னா சிசரின். இதுதான் வாழ்க்கை. வாழ்க வளமுடன்.